வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது மதுரை கடைவீதி பகுதியில் பார்த்திங்கன்னா நடைப்பயணம் போயிட்டுருக்காரு. அங்கே பார்த்திங்கன்னா மக்களிடையே அவர் கொடுத்த ஒரு பேச்சை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன அந்த இடத்துல மக்களிடையே பேட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை எய்ம்ஸ் பார்த்திங்கன்னா மக்களுக்கு மிகப்பெரிய பயனளிக்கக்கூடியது. ஓகேங்களா? அது இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதை எதிர்க்கிறாங்க, திமுக அவர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறாரு. என் மண் என் மக்கள் என்ற நடைபயணம் தற்பொழுது மேற்கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9வது நாள் போய்கொண்டு இருக்கிறது. 9வது நாள் ஒத்தைக்கடை மதுரை பகுதியில் இப்போ பார்த்திங்கன்னா நடைபயணம் மேற்கொண்டுட்ருக்கிறாரு. மக்கள் முன்பு அவர் பார்த்திங்கன்னா பேசியது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டிஎம்கே திமுக இதெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி மக்களிடையே பார்த்திங்கன்னா ஆவேசமாக பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய குறைநிறைகளை பார்த்திங்கன்னா ஒரு மனுவாக அடக்கி அந்த மனுகளை பெற்றிருக்கிறாரு. எய்ம்ஸ் வருவதற்கு பார்த்திங்கன்னா யோசிக்க தயங்குறாங்க திமுக அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சிருக்கிறாரு. எய்ம்ஸ் பார்த்திங்கன்னா வட இந்தியாவுக்கு எப்படி டெல்லிக்கு எப்படியோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எய்ம்ஸ் முழு தென்னிந்தியாவுக்கும் பார்த்திங்கன்னா மதுரையில் பார்த்திங்கன்னா களமிறங்க போகிறாங்க. ஸோ இந்த எய்ம்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற பகுதிகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடியிலேருந்து 620 கோடி நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. மதுரையில் பார்த்திங்கன்னா இப்போ மதுரையில் எய்ம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 2600 கோடி நிதி பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு முழு தகவல் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. இந்த எய்ம்ஸ் வந்தால் தென்னிந்தியா முழுவதுமே பார்த்திங்கன்னா பயன் தரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. இந்த எய்ம்ஸ் எப்பொழுது மதுரையில் களமிறங்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மே 26, 2026 எய்ம்ஸ் ஆனது மக்கள் முன்பு இந்த எய்ம்ஸ் திறப்பு பார்த்திங்கன்னா நடக்க இருக்கிறதா பார்த்திங்கன்னா தகவல் வெளியிட்டிருக்கிறாரு. தென்னிந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த எய்ம்ஸ் பார்த்திங்கன்னா மதுரையில் ஓப்பன் பண்ணி மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த எய்ம்ஸ் இருக்க போகுது. மத்தியில் பார்த்திங்கன்னா பல முறை பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நரேந்திர மோடி பார்த்திங்கன்னா இந்த எய்ம்ஸை வழங்கியிருக்கிறாரு. ஆனால் திமுக பார்த்திங்கன்னா இங்கே சரியில்லை அங்கே சரியில்லை அப்படின்ற மாதிரி பல குறைநிறைகளை குற்றச்சாட்டுகளாக வச்சிட்ருக்கிறாங்க. அவர்கள் செய்வது மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி அவர் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா ஆவேசமாக பதிலளிச்சிருக்கிறாரு. ஸோ இருந்தாலும் இந்த எய்ம்ஸ் வரவேற்பு பார்த்திங்கன்னா மதுரையில் வரப்போகுது. இந்த எய்ம்ஸ் வருவது நல்லதா கெட்டதா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.